வெல்கம் டு அகிலன் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் லிவர் ஃப்ரை பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கடலெண்ணெய், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, மசாலா ஐட்டம், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை தழை, ஒரு சைஸ் தக்காளி, ஒரு சைஸ் ஆனியன். நான் லிவர் ஃப்ரைக்கு ஈரல் லிவர் 100 கிராம் வரும். அவ்வளவுதான். இது கடைசியா கொத்தமல்லி தழை. ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு கடாய் சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இதையெல்லாம் போட்டுக்கோங்க. நல்லா சூடாகி அது மாதிரி பொரிக்கும். ஓகே, பொரிச்சிருச்சு. ஆனியன் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரம் வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு வெங்காயத்துக்கு போட்டுக்கோங்க. நல்லா வணக்குங்க. ஓகே, வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசம் போற வரைக்கும் வணக்கிக்கோங்க. ஓகே, வணங்கிருச்சு. இப்ப ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வணக்கிக்கோங்க. தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள். நல்லா வணக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசியணும். தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இந்த மாதிரி தொக்கு மாதிரி ஆயிரணும். நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் ஈரல் போட்டுருங்க. நான் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஈரல் நல்லா வணக்கிக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு மசாலா போட்டிருக்கு இல்லையா, நல்லா மிக்ஸ் ஆகணும். அவ்வளவுதான். தேவையான அளவு தண்ணி. உங்களுக்கு சிக்கன் லிவர் ஃப்ரைங்க சீக்கிரம் பாயில் ஆயிரும். தண்ணி ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கலரி விட்டுக்கோங்க. ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். பாருங்க, தண்ணிலாம் சுண்டி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்ப ஃபைனலா கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு நல்லா ஒரு கிளறிக்கோங்க. வாங்க, செமையா இருக்கு. இங்க பாருங்க, எங்க வீட்டுல இட்லி ரெடி ஆயிடுச்சு. நாங்க இட்லியோட போய் தொட்டு சாப்பிட போறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வேற ஒரு நல்ல ரெசிபியில மீட் பண்ணலாம். பை பை.